நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நாளிலும் ராஜா, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே எங்களோட கூட பேசும்படியாய் கூட செபிக்கிறோம் சாமி. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையினால் நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறேன். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் சோதரிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மளை அவர் வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாடலை நான் பாடுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. அவருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவருடைய பாதத்திலே நாம் ஒத்தாசையாய் வரும் பொழுது வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. போக்கையும் வரத்தையும் அவர் பத்திரமாக காத்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எத்தீங்கும் அணுகாதபடிக்கு அவருடைய கிருபையினாலே நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நாகும் தீர்க்கதரிசி நினிவே மக்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை, நினிவேயின் பாரத்தை என்ன செய்கிறாராம், சொல்லுகிறாராம். ஒருவேளை இதனை நாம் பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவே பட்டணம் எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். அதே போல இங்க இந்த நினிவேயின் பாரத்தை இந்த நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏன்னா இந்த நினிவே பட்டணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அநேக பாவங்களுக்குள்ளாக என்ன செய்கிறது, சென்று கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த நினிவே பட்டணத்தை நான் இனி அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு விடுதலை பெற்றாங்க. அதனால நான் அந்த நேரம் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை, ஆனால் இனி நான் என்ன செய்ய போறேன், நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொல்லி இந்த நீதியின் நியாய தீர்ப்பை என்ன செய்கிறாராம், இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் உன் சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால் மலைகள் மேல் என்ன செய்கிறது, வருகிறது.
வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை என்ன செய், செலுத்து. ஆனால் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாய் நமக்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாக்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு எதிராக தீங்கு நினைப்பவர்கள், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யாராவதாக உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் மேலே, ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, நாம் அவர்களுக்கு சாப வார்த்தைகளையோ எதையும் சொல்லக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வைத்து கொண்டு அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது எத்தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், முழுவதுமாக ஒப்பு கொடுத்திட வேண்டும். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில் என்று சொல்லி, ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தியை நாம் பார்க்கும் பொழுது அவரை என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் ஒரு ராஜாத்தியாக அந்த இடத்துல தெரிந்து கொண்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா முருகதாய்க்கு விரோதமாக, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றார் ஆமான். ஆனால் அந்த ஆமானை எப்படி என்ன செய்ய முடியாது, நேரடியாக இந்த ராஜாவினிடத்தில் நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பாதத்திலே இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய பாதத்திலே நான் இதை தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு இது தெரியும். ஆனால் எனக்கு விரோதமாக, எங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த மனிதனை நான் எப்படி இந்த ராஜாவினிடத்தில் இப்போ சொல்ல முடியும்? ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசம் இருந்து என்ன செஞ்சாங்க, அல்லும் பகலும் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஒருவேளை ஒரு காரியத்தை, நமக்கு எதிராய் வருகிற காரியங்களை அந்த மனிதனிடத்தில் நாம் சொல்லும் முன்பாகவே, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. ஏன்னா யுத்தம் செய்கிறவர் அவர், பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு எதிராக வருகிற எந்த ஒரு சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, முதலாவதாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய பாதத்திலே உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு வழியை என்ன செய்வார், திறப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை எஸ்தருடைய ராஜாத்தினுடைய வாழ்க்கையிலே அப்படியாகத்தான் நடந்தது. அவருடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை முன்குறித்து இந்த இடத்திற்கு ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவள் அறிந்து ஆண்டவருடைய பாதத்திலே அந்த ஜனங்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, ஜெபிக்க சொன்னாங்க. உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அதனாலே ஒரு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக தான் அந்த ராஜாவினிடத்திலே என்ன செய்கிறாரு, உடனே சொல்லல. ஆனாலும் கால்கள் கடந்தது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, அங்கே விருந்து பரிமாறப்படப்படுகிறது. அப்போ கேட்காங்க, உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்கும்போது கூட என்ன செய்யல, அவர் சொல்லவில்லை. மறுபடியுமாக என்ன செய்கிறார், அந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுவோமானால் அதிலே நாம் வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாளாம், அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிலே நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. ஒருவேளை அந்த சுவி
சுவிசேஷனுடைய கால்கள் எப்படிப்பட்டது? அந்த கால்கள் மலைகள் மேல் நிற்கப்படுகிறது. ஒருவேளை அதை அமிழ்த்த வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்கள் கூட்டம் கூடி விரோதமாய் வரலாம். ஆனால் அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் அதற்கு சொல்லப்படும் அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறானாம்? ஆமான் திகில் அடைந்தான். இது எப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? திகில் அடைகிறான். ஒருவேளை இந்த நாமான் நினைச்சிருக்கலாம், இந்த எஸ்தர் ராஜாத்தியை, இந்த முருகதாயை, இந்த ஜனத்தை அழித்து விட்டால் நானே இந்த ராஜாவை என்ன செய்யலாம் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? உயர்த்தப்பட்டு இருப்பேன். நான் சொன்னதை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு தற்பெருமை இருந்தது. அந்த தற்பெருமை என்ன செஞ்சது? அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த தற்பெருமையினால இந்த ஜனங்களை, இந்த விரோதமாக இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாவது தன் வசம் இழுத்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? அநேக பாடுகளை கொடுத்தார். ஆனாலும் அந்த ஆமான் அழிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அந்த எஸ்தர் ராஜா இருந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒன்றே ஒன்று செய்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். அவருடைய பாதத்திலே நாம் சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். நமக்கு விரோதமாய் என்ன செய்யலாம்? நீதி கிடைக்காமல் இருக்கலாம், நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே, ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் இருந்து பொருத்தனையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் இப்படியாக மாறி வேண்டும் என்று சொல்லி உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே உங்கள் தலைகளை உயர்த்தும்படியாக ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் இந்த மண்ணின் மேல் வழும்போது அவர் எவ்வளவாய் என்ன செஞ்சார்? நம்மை போல அவர் ஒரு பாடுள்ள மனுஷராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஒருவேளை அவர் சிலுவையில் நடக்கும்போது கூட என்ன செஞ்சார்? அவர் யாரையும் சபிக்கவில்லை. விரோதமாய் குத்தினார்கள். அதே போல கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அழிந்துவிடும் என்று சொல்லி ராஜாக்களும் பிரபுக்களும் சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் கூட நினைத்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இவர் யூதருடைய ராஜாவா என்று சொல்லி இகழ்ந்து பேசினார்கள். ஆனாலும் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தார். அவங்க நினச்சிருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம், அவர் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் என்ன செஞ்சிரும்? நடந்துரும். ஆனால் வேத வாக்கியத்தின்படி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதனால தான் அவர் தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் இன்றைக்கும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இனி துஷ்டன் உங்கள் வழியாக என்ன செய்கிறதில்லை? கடந்து வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தியை போல நாம் பொருத்தனையோடு ஜெபிப்போம். எஸ்தர் ராஜாத்தியை போல பொறுமையோடு இருப்போம். எஸ்தர் ராஜாத்தியை போல நாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்தியுள்ள ஸ்திரீயாய் அவள் செயல்பட்டாங்க. அதே போல் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நாம் இருப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருப்போம். அவருடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது. ஒருவேளை துஷ்ட மிருகம் போல இருந்த ஆமானுடைய குடும்பம் என்ன செஞ்சிறது? யார் விரோதமாக எழும்பானாங்களோ அவங்க குடும்பமே என்ன செய்கிறது? சங்கரிக்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். என்னை யார் விசாரிப்பார்? என்னுடைய நீதி எப்படி கிடைக்கும்? எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ விதத்தில் உங்கள் செய்யாத தப்பை நீங்கள் செஞ்சேன்னு சொல்லி கூட உங்களை எத்தனையோ மனிதர்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய பாதம். அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, பொருத்தனையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, புத்திமான்களாய் நாம் நடக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளலாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனால் எஸ்தர் ராஜாத்தினுடைய துணிச்சலை பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜனங்களுக்காக செத்தாலும் சாவேன் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு துணிச்சல் இருந்தது. யார்? ஆண்டவர் கூட இருந்ததுனாலே. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக, என் தேசத்துக்காக நான் வைராக்கியமாக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நாம் எத்தனை நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கிறோம்? இன்றைய முதல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிற தேவன். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். ஏசாயா 54:14 வாசிப்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த விதத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? கொடுமைக்கு நாம் தூரமாக இருக்க வேண்டும். பயமில்லாதபடிக்கு, திகில்லாதபடிக்கு நாம் தூரமாக இருக்க வேண்டும். அது நம்மளை என்ன செய்யாதாம்? ஒன்றும் அணுகுவதில்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஒருவேளை அவருடைய நீதி நமக்கு முன்பாக, ஆண்டவருடைய நீதி என்ன செய்யும்? முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. அதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுள்ளண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியை போல நாம் அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட அநேக பாடுகள், அநேக உபத்திரங்களே நாம் என்ன செய்கிறோம்? கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கூட நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த செப்பனியாவில் நாம் பார்ப்போமானால், செப்பனியா எடுத்துக்கொள்ளுவோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. அவர் ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அகற்றி நம்முடைய விரோதமாக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். இனி என்ன செய்ய மாட்டாய்? தீங்கை காணாது இருப்பாய். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதத்தில் தீங்குகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சு விட்டார்? அழைத்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் விலக்கி விட்டார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் விளைகிற எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மளை என்ன செய்வாராம்? பாதுகாத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட துஷ்டனின் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசித்து நாம் ஜெபித்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துஷ்டனி உன் வழியாய் கடந்து வருவதில் என்று சொன்னது போல அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னது போல ஏசப்பா, எழும்புகிற எந்த நாவையும் ஆண்டவரை நிறைய அப்பா சங்கரிக்கப்படும்படியாய், எந்த தீங்குகள் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நீதிக்காக, நியாயத்துக்காக ஆண்டவரை போராடுகிற மக்கள் மத்தியில் நீங்கள் பேசும்படியாய், நீதி ராஜாவாய் நீர் எழும்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன், சத்ருவை விலக்குகிறவர் அப்பா. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னது போல ஆண்டவரே, எல்லா தீங்குகான காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முறியடிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய வல்லமுள்ள கரம், ஆளுகை செய்கிற கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வழியினால அப்பா நீ செவ்வைப்படுத்தும்படியாய் கூட
ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சத்துருவினால அப்பா பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அழிக்கப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நிறை புய்கலா தீபாரா சீபரிக்கிறோம் அப்பா. நிறை ரிக்கலா தீஸ் பவரேஷன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே அப்பா அரிக்க த ஹேண்ட் த பவரேஷன் ஆண்டவரே, நிறை எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தவராய் ஆண்டவரே உயிரோடு வந்து இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே நீதி செய்கிற தேவன், நீரே நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லா ஆக்கினைகளையும் அகற்றினதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா தீங்கையும் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் ஆண்டவரை செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாம உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.